அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி. அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃபல்லாஹு அன்க லிமா அஸின்த லஹும் ஹத்தா யதபய்யன லக்கல் லதீன ஸதகு வ தஅலமல் காஸிபீன். சதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹுவின் பேரருளினால் இன்றைக்கு சூரத்துல் அன்ஃபால் நிறைவு செய்யப்பட்டு சூரத்து தௌபாவிலே பெரும் பகுதி இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சூரத்து தௌபா நிறைவு செய்யப்படும். இந்த சூரத்து தௌபாவிலே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை கூறுகிறான், சூரத்துல் அன்ஃபாலிலும் கூறுகிறான். இன்றைக்கு சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பல செய்திகள் வந்தது. அதிலே ஒரு விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே போருக்கு செல்லும் பொழுது சில சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்றால், சரியில்லாத சில காரணங்களை சொல்லி போரிலிருந்து விலகுவதற்கு முயற்சித்தார்கள். சப்ப காரணத்தை சொல்லி போருக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உள்ளம் கொண்ட காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரணத்தை சொல்லும் பொழுது அந்த காரணத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, என்னால் வர முடியலை, என்னுடைய மனைவி தனியாக இருப்பாங்க, நான் தனியாக இருக்க முடியாது, காரணமும் சரியில்லை. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரணத்தை சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். அந்த வசனத்துடைய வாக்கியமே அழகாக இருக்கும். அஃபல்லாஹு அன்க, நாயகமே அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். லிமா அஸின்த லஹும், எதுக்கு அவங்களுக்கு நீங்கள் பர்மிஷன் தரீங்க, எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு அனுமதி தரீங்க. இப்போ இந்த வாக்கியத்தில் எப்படி வருதுன்னா, அல்லாஹு தஆலா முதல் விஷயமே என்ன சொல்கிறான்னா, உங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் கேட்குறான், ஏன் அவங்களுக்கு அனுமதி தரீங்க. இந்த சில ஒரு செல்லமான ஒரு உரிமையான சில கண்டனங்களை அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தருகிறான். இது தவறு அப்படின்ற பட்சத்தில் இல்லை, ஒரு உரிமையில் ஒரு செல்லமாக, ஒரு உரிமையில் ஒரு மென்மைய கண்டனம் என்று நாம் சொல்லலாம். இப்படி சில செய்திகள் இன்றைக்கு 2 விஷயங்கள் இன்றைக்கு ஓதப்பட்டது. குர்ஆனில் மொத்தம் 5 இடத்துல அந்த மாதிரி இருக்குது. ஒன்று இந்த செய்தி, 2வது சூரத்து தஹரீம். அந்த தஹரீமுடைய விஷயத்தில் முதல் வாக்கியமே இப்படி தான் வரும், யா ஐயுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹர்ரமல்லாஹு லக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் மனைவிமார்களில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும், 2 மனைவிமார்களுக்கு மத்தியில். அந்த பிரச்சனை வரும்பொழுது என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் தேனே குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்குவாங்க. அதை சொல்லிடுவாங்க, இதுக்கப்புறம் நான் தேனே குடிக்க மாட்டேன். தேனுன்றது ஒரு ஹலாலான, ஒரு பியூரான ஒரு விஷயம். ஒரு ஹலாலான விஷயத்த நீங்கள் ஏன் குடிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க என்று ஒரு மென்மைய கண்டனத்தை அல்லாஹு தஆலா கேட்கிறான். யா ஐயுஹன் நபியு, நபியே லிம துஹர்ரிமு மா ஹர்ரமல்லாஹு லக்க, எதுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் ஏன் ஹராமாக்குறீங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்டுட்டு கடைசியாக முடியும் பொழுது வல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். முதல் வாக்கியம் எப்படி இருந்துச்சு, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். ஏன்னா தவறாக புரிஞ்சிக்க கூடாது, அல்லாஹ் ரசூலுல்லாவை கண்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க கூடாது. இது ஒரு செல்லமாக ஒரு உரிமையாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகள். அங்கே வாக்கியமும் என்ன வருது, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், ஏன் நீங்கள் அவங்களுக்கு அனுமதி தந்தீங்கன்னு கேட்குறான். இங்கே என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்று நீங்கள் ஏன் நாயகமே ஹராமாக்குறீங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு அந்த வாக்கியம் ஆரம்பிக்குது. முடியும் பொழுது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கியம் முடிகிறது. இப்படி சில செய்திகள் திருக்குர்ஆனில் வருகிறது. நமக்கு ரொம்ப பிரபல்யமாக தெரிஞ்ச சூரத்து அபஸ வ தவல்லா. கண் தெரியாத ஒரு சஹாபி இருப்பார், அவருக்கு பேர் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. சில தினங்களுக்கு முன்பு பேசும்பொழுது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முஅத்தின்களில் ரொம்ப ஒரு முக்கியமான நபர். அந்த கண் தெரியாத சஹாபி வரும் பொழுது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம், அந்த ஆரம்ப கட்டத்தில் பெரும் பெரும் காஃபிர் தலைவர்லாம் வந்திருப்பாங்க. பெரும் காஃபிர் தலைவர்லாம் வந்திருக்கும் பொழுது அவங்க கிட்ட பேசினா அவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்கன்ற ஒரு ஆசையில் தான் இவர் வரும் பொழுது கொஞ்சம் பார்க்காம இருந்திருப்பாங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லை. பெரும் தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க.
அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுனா இஸ்லாத்திற்கு அவங்க வந்துடுவாங்க, அது ஒரு மார்க்கத்திற்கு ஒரு பலமாக இருக்கும், வலுவாக இருக்கும் என்பதனால இவர் வந்திருக்கும் பொழுது அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, வேற ஒன்றுமே நடக்கலை. அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கிட்டான். அபசவத்தவல்லா அஞ்சா அஹுல் ஆமா. கண் தெரியாத ஒரு சஹாபி வரும் பொழுது பார்க்காம இருந்தாங்க. நாயகத்தை சொல்கிறான், நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னு சொல்லலை, பார்க்காம இருந்தார் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறான். இது 3 செய்தி. 4வது வருகிறது சூரத்துல் கஹஃப்ல வருகிறது, வலா தகூலன்ன லிஷையின் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா. இந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்கணும்னு கேட்பாங்க. கேள்வியை கேட்கணும்னு கேட்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு பழைய வரலாறுலாம் தெரியுதான்ட்டு. அப்போது அவங்க ஒரு வரலாறை கேட்கிறார்கள். அஸ்ஹாபுல் கஹஃப், கஹஃப் வாசிகளை பற்றி வருது இல்லை, குகைவாசிகள். இந்த குகைவாசிகளை பற்றி கேட்டு உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நாளைக்கு சொல்கிறேன்னு போங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, அல்லாஹ் ஏதாவது வஹியை கொடுப்பான், அந்த வஹியை இவர்களுக்கு சொல்லலான்ட்டு. இங்கே ஒரு வாக்கியம் மிஸ் ஆகிடுச்சு, என்னென்னா இன்ஷா அல்லான்ற ஒரு வார்த்தை. உடனே அல்லாஹு தாலா வாக்கியத்தை இறக்கிட்டான், வசனத்தை இறக்கி விட்டான். பலா தகூலன்ன லிஷையின் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா. நாயகமே, நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ற வாக்கியத்தை சொல்லாதீங்க, இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லான்ற வார்த்தை இல்லாமல் சொல்லாதீங்க. இப்போ இந்த இடத்துலையும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா, அந்த வாக்கியம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சூரத்துல் கஹஃப்ல குகைவாசிகளை பற்றி, அவர்கள் 300 ஆண்டுகள் தூங்கியதை பற்றி, அவர்களுடன் இருந்த நாயை பற்றி, அந்த நாய் எப்படி படுத்திருந்தது, இது எல்லாத்தையும் வரலாறை சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறான், நாயகமே இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க, இன்ஷா அல்லான்ற வார்த்தையை சொல்லுங்க. இப்படி அல்லாஹு தாலா கடைசியாக இந்த வார்த்தை முடிகிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே இன்னொரு விஷயம் இருக்கிறது. லவ்லா கிதாபு மினல்லாஹி சபக லமஸ்ஸகும் ஃபீமா அகத்தும் அஸாபுன் அதீம். இந்த போரில் கைது செய்யப்பட்ட கைதிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த போரில் கைது செய்யப்பட்ட கைதிகள் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னா, சில சஹாபாக்களுடைய மஷூரா அடிப்படையில் ஒரு பிணை கைதிகளுக்கு ஒரு ரொக்கமான பணத்தை கொடுத்து அவங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் அதிருப்தியாகி, அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இப்படி ஒரு 4-5 கண்டனங்களை திருக்குரானிலே வருகிறது. இன்றைக்கு அந்த கண்டனங்களில் 2 விஷயம் இன்றைக்கு ஓதப்பட்டது. இது எல்லாம் என்ன சொல்கிறது என்றால், 2 செய்திகளை இங்கே சொல்லுது. இது அல்லாஹ்வுடைய வேதம் தான்றதுக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் சாட்சி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமாக சொல்லியிருந்தாங்க, குர்ஆனுடைய வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை, ரசூலுல்லாஹ் சொந்தமாக அவர்களுக்கு தோன்றியதை சொல்லியிருந்தார்கள் என்று ஒரு வைத்திருந்தால், ஏன்னா காஃபிர்கள் எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, யஹூதிகள் நசராணிகள், அப்படி இருந்தால் அல்லாஹ் ரசூலுல்லாவை இந்த மாதிரி சொன்ன வார்த்தையெல்லாம் இருந்திருக்க கூடாது. அல்லாஹ் என்ன சொன்னானோ அது அப்படியே குர்ஆனில் இருக்கிறது, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதற்கான சாட்சி இது போன்ற வசனங்களாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் எந்தவித தவறும் இல்லாமல், எந்தவித குறைபாடும் இல்லாமல் அல்லாஹ் என்ன சொன்னானோ அது அப்படியே குர்ஆனாக இன்றைக்கு நம்ம எடுத்து இருக்கிறது. இந்த வசனங்களின் மூலமாக நாம் புரிஞ்சிக்க வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. முதல் விஷயம் என்னன்னா, அல் அம்பியாஉ மஅசூமீன், நபிமார்கள், எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாஹின் உட்பட எல்லா நபிமார்களும் பாவத்தை விட்டு விலக்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள். இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. இதை நம்ம மஸ்ட் நம்பணும். நபிமார்களுக்கு சில பாவங்கள், அது பாவங்களே இல்லை, குற்றங்கள் இல்லை, அல்லாஹு தாலா ஏற்படுத்திய சில நிகழ்வுகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் நடந்துச்சுல்ல, இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஏன்னா இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடாது என்று நிகழ்த்துவதற்காக சில நிகழ்ச்சிகளை அல்லாஹு தாலா இந்த துனியாவிலே நடத்தியிருக்கிறான். நமக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சுருக்கமாக சொல்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அந்த மரத்தாண்ட போகாதீங்க, அந்த பழத்தை சாப்பிடாதீங்க, அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் சைத்தான் வலிக்கு எடுத்தான், பழத்தை சாப்பிட்டாங்க. அதற்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான், வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்புகிறான். நமக்கு பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ் செய்யாதீங்கன்னு சொன்னதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச மாதிரி தெரியுது. அப்படி தானே? மேராஜின் பொழுது நபிமார்கள் எல்லாம் சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானத்தில் போகிறாங்க, சந்திக்கிறாங்க. அப்போது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஹதீஸ்களில் வருது.
மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கொஞ்சம் தைரியமான ஆளு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ரொம்ப சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நபி. அவங்களுடைய பனி இஸ்ரவேலர்கள் கூட்டத்தெல்லாம் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பேசும்பொழுது கூட மாட்டை குறித்து சில நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் சொன்னோம் அல்லவரா. அந்த மாதிரி நிறைய முசீபத்து பிடிச்ச கேள்விகளாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ரொம்ப பாடாகப்படுத்தப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்பாங்க, நீங்கள் மட்டும் அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்தால் இந்த பலா போன கூட்டத்துக்கிட்ட வந்து நான் மாட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் ஹதீஸில் வருது. அப்போ சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வார்த்தையை கேட்குறாங்க. தௌராத் பதிச்சிங்களே, தௌராத்தில் நான் பழத்தை சாப்பிட்டேன் அதனால் சொர்க்கத்திலேருந்து பூமியில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தௌராத்தில் இருக்குதா? ஆமாம் இருக்குது. தௌராத்தை அல்லாஹ் எப்போ படைத்தான்? வானம் பூமி மனிதர்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தௌராத்து படைக்கப்பட்டது. அப்போ நான் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே தௌராத்து படைக்கப்பட்டது. அதில் அல்லாஹ் எழுதிட்டான், ஆதம் பழத்தை சாப்பிடுவார், பழத்தை சாப்பிட்ட காரணத்தினால் பூமியில் இறங்குவார்னு இருக்குதுல்ல. அப்போ இது எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தை பார்க்கிறார்கள். சொர்க்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அது ஓகே, அது என்ன முகமது ரசூல்லா? ஏன்னா பூமியில் உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் அவர் மட்டும்தான். இப்போ முகமது ரசூல்லா யாருன்னு கேட்கும்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் கடைசி நபின்னு. அப்போ இந்த கடைசி நபி இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழத்தை சாப்பிட வேண்டும். பழத்தை சாப்பிட்டால் தான் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இறங்க முடியும். இறங்கினால்தான் அதற்கு பிறகு சந்ததிகள் உருவாகும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பார்கள். இது நான் சொன்னது வெறும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி தான் நபிமார்களுடைய விஷயத்தில் நிறைய செய்திகள் இருக்குது. அந்த எல்லா செய்திகளும் எதற்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதற்காக ஒரு ஏற்பாடை அல்லாஹ் தஆலா ஆண்பி தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாட்டி என்னாச்சு, அசர் தொழுவ வைக்கிறாங்க. அசர் தொழுகிறாங்க. அசர் எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத்து. 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்துட்டாங்க. 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்துட்டாங்க. பின்னாடி சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் வந்து கண்ணியமான வார்த்தைகளை கேட்குறாங்க. அகுசிரத்தி ஸலாத்து அம் நசீத யா ரசூலல்லாஹ், நாயகமே அல்லாஹ் தொழுகையை குறைச்சிட்டானா ரக்காத்தை, இல்லைன்னா நீங்கள் மறந்துட்டீங்களா? அப்போ சஹாபாக்கள் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்பொழுது சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் 2 ரக்காத் தான் தொலை வச்சிங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தொலை வைக்கிறார்கள் என்பது வரலாறு. இப்போ இந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறதி என்பது இல்லை. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்றால், பிற்காலத்தில் இமாமத்தில் இருக்கும் பொழுது யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி மறந்துட்டா, 4 ரக்காத்துக்கு பதிலாக 3 ரக்காத்தோ 2 ரக்காத்தோ தொலை வச்சுட்டா என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த துனியாவில் ரசூலுல்லாஹ் செஞ்சாதான் நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவில்லை என்றால், இன்றைக்கு நமக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னா கூட என்ன பண்ணணுன்றது தெரியாது. எனவே அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை எல்லாம் எதற்கு செய்கிறான் என்றால், நமக்கு ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதற்காக சில நிகழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலாவா நிகழ்த்துகிறான். இப்படி தான் நம்ம விலகிக்கணுமே தவிர, சில இயக்கியவாதிகள் எல்லாம் சொல்வதை போன்று நபிமார்கள் பாவம் செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் நம்மை போன்றவர்கள் நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றதும் நினைப்பதும் பாவம். நபிமார்கள் அனைவரும் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. எனவே பல்வேறு செய்திகள் இது போன்று இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நபிமார்களுடைய வரலாற்றை படித்து அவர்கள் மூலம் அந்த வரலாற்றின் மூலம் உள்ள நல்ல படிப்பினைகளை பெறுவதற்கு வாய்ப்பை வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.